கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா, அது உன் பெருமையே. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. நாம் எத்தகைய பயங்கரமான பாவிகளாயிருந்தோம் என்பதையும் நம்மை நரக குழியிலிருந்து தப்புவிக்கும்படி தேவன் நம் பேரில் எவ்வளவு பெரிதான அன்பையும் இரக்கத்தையும் காண்பித்தார் என்பதையும் நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. ஒரு சமயம் ஒரு தேவ ஊழியர் ஒரு தரிசனம் கண்டார். அதில் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு மனிதன் ஒரு பெரிய சுத்தியலை கொண்டு அவரது மென்மையான கரங்களில் தாங்குண்ணா வேதனை உண்டாகும்படி ஆணிகளை அறைந்து கொண்டிருந்தான். அந்த சுத்தியலின் மீது பெருமை எனும் வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அந்த பொல்லாத மனிதன் தன் சுத்தியலை கொண்டு பலமாக அவரது கையில் ஆணையெடுத்து கொண்டிருந்த போது கர்த்தராகிய இயேசு மென்மையான குரலில் அவனிடம், என் பிள்ளையே, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினார். அந்த மனிதனோ அதை கேட்கக்கூடாத செவிடனைப் போல தொடர்ந்து தன் சுத்தியலை கொண்டு அறைந்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு முறை அவன் அறையும் போதும் அச்சிலுவை அதிர்ந்தது. ஆண்டவருடைய வேதனையை மென்மேலும் அதிகரிக்கச் செய்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசுவோ தொடர்ந்து, என் மகனே, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் என்று தயவான குரலில் கூறிக்கொண்டே இருந்தார். இதை கண்ட அத்தேவ ஊழியர், இந்த மனிதன் எத்தகைய பயங்கரமான பொல்லாத பாவியாய் இருக்க வேண்டும் என்று தனக்குள் சிந்தித்தார். அவர் கர்த்தராகிய இயேசுவண்டை சற்று நெருங்கி வந்து உற்று கவனித்தபோது தானே அந்த பொல்லாத மனிதன் என்பதையும் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த பெருமையின் சுத்தியில் தன்னுடைய ஆவியே என்பதையும் கண்டு மிகவும் அதிர்ச்சியடைந்தார். இத்தரிசனம் அவர் தன் பாவத்தையும் பெருமையையும் குறித்து அவரை உணர்வடைய செய்து ஒரு பெரிய மனந்திரும்புதலுக்கும் வாழ்வின் மாற்றத்திற்கும் வழிநடத்திற்று. அன்பான தேவ பிள்ளையே, நீயும் கூட ஒருவேளை கர்த்தராகிய இயேசுவை பெருமை எனும் சுத்தியலால் அறைந்து கொண்டிருப்பினும் நீ உன்னை குறித்து அவரை நேசித்து அவரை ஆராதிக்கும் அருமையான தேவ பிள்ளை என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடும். தெய்வந்தாமே உன் இருதயத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் பெருமையை காணும்படி உன் ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. ஆமேன்.